சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் கடந்த 60 ஆண்டுகளாக இசையில் பலரையும் மகிழ்வித்த பாடகி எஸ். ஜானகி சமீபத்தில் மரணமடைந்த நிகழ்வு இந்திய திரையுலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதே சமயம் அவரது நினைவுகளை போற்றும் வகையில் நெட்டிசன்கள் பலரும் அவரது பழைய வீடியோ பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தனது சிறுவயது அனுபவங்கள் குறித்து அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். அந்த வகையில் எஸ். ஜானகி குரலில் வெளியான மார்கழி திங்கள் அல்லவா என்ற பாடல் பதிவின் போது நடந்த சுவாரஸ்யமான அனுபவம் குறித்து ஏ.ஆர். ரஹ்மான் கூறியுள்ளார். கடந்த 1999ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான படம் சங்கமம். இதில் மார்கழி திங்கள் அல்லவா என்ற பாடலை எஸ். ஜானகி பாடியுள்ளார். ரஹ்மான், விந்தியா, மணிவண்ணன், விஜயகுமார், சார்லி, வடிவேலு உள்ளிட்ட பலர் நடித்திருந்த சங்கமம் படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்திருந்தார். படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக ஜானகி குரலில் வந்த மார்கழி திங்கள் அல்லவா என்ற பாடல் இன்றைக்கும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. இந்த பாடல் குறித்து பேசிய இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான், இந்த பாடலை பாடும்போது ஜானகி அம்மாவுக்கு பாடல் சொல்லிக் கொடுப்பேன். அவர் பாடும்போது ஸ்பீக்கரில் வழக்கமாக வரும் சத்தம் வராது. வேறு எங்கோ இருந்து வருவது போல் உள்ளே இருந்து ஆன்மா வரும்போது ஏற்படும் சத்தம் மாதிரி வித்தியாசமாக வரும். அவரது குரல் மிகவும் பவர்ஃபுல்லானது என்று கூறியுள்ளார். இந்த பாடல் இன்றைக்கும் கவனம் ஈர்க்கும் பாடலாக நிலைத்து நிற்கிறது. பாடலை எஸ். ஜானகியுடன் உன்னிகிருஷ்ணன், ஸ்ரீ மதுமிதா ஆகியோர் பாடியிருந்தனர். அதேபோல் இந்த படத்தில் வரும் இன்னொரு பாடல் ஆளாள கண்டா ஆடலுக்கு தகப்பா என்ற பாடல் பிரபல இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் பாடியிருந்தார். இந்த பாடலை அவர்தான் பாட வேண்டும் என்று விரும்பிய ரஹ்மான் அவரிடம் கேட்க அவரே என்னால் முடியாது என்று மறுத்துள்ளார். ஆனாலும் ரஹ்மான் விடாப்பிடியாக அவர்தான் பாட வேண்டும் என்று உறுதியாக இருந்துள்ளார். ரஹ்மான் இப்படி இருப்பதால் நேரிலே சென்று பாட விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு வரலாம் என்று போன எம்.எஸ்.வியை சமாதானம் செய்து பாட வைத்துள்ளார் ஏ.ஆர். ரஹ்மான். இந்த பாடலில் வரும் எம்.எஸ்.வி குரலை கேட்கும்போது இன்றைக்கும் மெய்சிலிர்க்க வைக்கும். படம் வெளியாகி 27 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் பாடல் இன்றைக்கும் புதுமையாக இருக்கிறது. நேயர்களே, இந்த படத்தில் வரும் பாடல் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.